ஒரு தமிழ் படம் தொடக்க விழாவுக்கு பிரிட்டன் மகாராணி ராணி 2ஆம் எலிசபெத் தமிழ்நாட்டிற்கு வந்தார். அக்காலத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தமிழ் படம். இந்த திரைப்படம் உலக சினிமா வரலாற்றையே திரும்பி பார்க்க வைக்கும் என்று பலராலும் நம்பப்பட்டது. ஆனால் 29 ஆண்டுகளாகியும் அந்த தமிழ் படம் வெளியாகவில்லை. என்ன காரணம்? ஏன் மருதநாயகம் வெளியாகவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்ட காரணங்களையும் உறுதிப்படுத்தப்படாத பல தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ராஜ வீட்டு போராட்டம் ஆரம்பமாகுது பாரு. மருதநாயகம் என்ற வரலாற்று நபர் பின்னர் யூசப் கான் என்றும் அறியப்பட்டார். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் வீரரா அல்லது துரோகியா என்று விவாதங்கள் வரலாற்று ஆசிரியர்களே இன்றளவும் நிலவுகிறது. இந்த விவாதம்தான் இந்த கதையை சுவாரஸ்யமாக மாற்றியிருக்கிறது. 1997ஆம் ஆண்டு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இந்த படத்தை மிகவும் பிரம்மாண்டமாக தொடங்கினார். இந்த படத்தின் தொடக்க விழா சென்னையில் உள்ள பிலிம் சிட்டியில் நடந்தது. அப்போது இந்த படத்தின் தொடக்க விழாவிற்கு பிரிட்டன் மகாராணி 2ஆம் எலிசபெத் அவர்கள் நேரிலே வந்து கலந்து கொண்டார். இந்த நிகழ்வு இந்திய சினிமா வரலாற்றின் அரிதான நிகழ்வுகளில் ஒன்று. அந்த காலத்திலேயே இந்த படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகும் என்று கூறப்பட்டது. மிக பிரம்மாண்டமான செட்கள், ஆயிரக்கணக்கான துணை நடிகர்கள், சர்வதேச தரத்திலான தொழில்நுட்பம் என்று இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. சரி, இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த திரைப்படம் ஏன் நிறுத்தப்பட்டது? இதற்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. ஆனால் பல ஆண்டுகளாக பேசப்படும் பரவலான சில காரணங்கள் இருக்கிறது. இந்த படம் கைவிடப்பட்டதற்கான காரணங்களில் முதன்மையான காரணம் மிகப்பெரிய பட்ஜெட்டை தொடர்ந்து ஏற்பாடு செய்வதில் ஏற்பட்ட சிக்கல்கள். இரண்டாவதாக சர்வதேச முதலீடு மற்றும் தயாரிப்பு சிக்கல்கள். மூன்றாவது, இந்த படத்தின் அளவு காரணமாக மிக நீண்ட திட்டமிடல் தேவைப்பட்டது. அந்த திட்டமிடல் சரியாக திட்டமிடப்படவில்லை என்று சிலர் கூறுகிறார்கள். இந்த காரணங்கள் எல்லாம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ஊடகங்களில் பேசப்பட்டவைதான். இந்த காரணத்தினால்தான் படம் நிறுத்தப்பட்டது என்று எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை வெளியிடப்படவில்லை. மருதநாயகம் ஒரு சாதாரண படம் அல்ல. அது இன்றும் கூட நிறைவேறாத மிகப்பெரிய கனவாக ரசிகர்களால் பார்க்கப்படுகிறது. இப்பொழுதும் கூட அவ்வப்பொழுது இந்த படம் மீண்டும் தொடங்கப்படுமா என்ற பேச்சுக்கள் எழுந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒரு திரைப்படம் வெளியாகாமல் இருந்தாலும் வரலாற்றில் இடம் பிடிக்க முடியும் என்பதை மருதநாயகம் நிரூபித்துள்ளது. மருதநாயகம் சினிமா மட்டுமல்ல, அது இந்திய சினிமாவின் மிகப்பெரிய கனவு. இந்த கனவு நிறைவேறுமா என்பதை காலம்தான் நமக்கு சொல்லும். இந்த படம் வெளியாகுமா இல்லையா என்பதை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.